திருவாசகத்திற்கு உருகாதோர் ஒரு வாசகத்திற்கும் உருக மாட்டார் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப மகாபாரதம் படிக்கிற யாருமே கர்ண மோட்சத்தை கண்ணீர் இல்லாமல் கடந்து போயிட முடியாது. அப்படி ஒரு அற்புதமான கதாபாத்திரம் தான் மகாபாரதத்தில் வரக்கூடிய கர்ண மோட்சம். அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். கர்ணம் ஒரு மிகச்சிறந்த வீரன். இவனை எப்படி நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம்? குந்தியோட மைந்தன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாமா? அப்படின்னு பார்த்தோம்னா, பிறந்ததும் நட்டாத்தில் விட்ட குந்தியை எப்படி தாயின்னு சொல்லி ஆரம்பிக்க முடியும்? சரி, பஞ்சபாண்டவர்களோட அண்ணன், ஐவருக்கும் முதல்வன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாமன்னா அதுக்கும் வாய்ப்பில்லை. பரசுராமரோட ஆஸ்தான சீடன், அவரோட மனம் மகிழ வச்ச ஒரு அற்புதமான ஒரு சீடன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாமன்னா அவர் தான் சாபம் கொடுத்து கற்ற வித்தையெல்லாம் மறந்து போகட்டும்னு சபிச்சிடுறாரு. அப்புறம் எப்படி அவரோட சீடன்னு நம்ம ஆரம்பிக்க முடியும்? சரி, சூரிய பகவானோட மைந்தன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பார்த்தா, ஒரு தகப்பன்காரன் தன் பிள்ளைக்கு எந்தெந்த இடத்துலலாம் அவமானமோ இல்லை கஷ்டமோ நேருதோ அங்கெல்லாம் வந்து நிற்கணும். அதை ஒரு இடத்துல கூட சூரிய பகவான் செய்யலை. அப்புறம் எப்படி அவரோட மைந்தன்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்க முடியும்? அப்போது எப்படி தான் கர்ணனை நாம் பேசுறதுக்கு ஆரம்பிக்கலான்னா, துரியோதனனோட ஆருயிர் நண்பன் கர்ணன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான் சால சிறந்ததாக எனக்கு படுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கர்ண மோட்சம். ஒரு முறை துர்வாச முனிவர் குந்தி தேவியோட உபசரிப்பில் மனம் மகிழ்ந்து குந்திக்கு ஒரு வரம் கொடுக்குறாரு. அந்த வரம் என்னன்னா, 5 மந்திரங்களை உச்சாதனம் செஞ்சு நீ ஒரு மந்திரத்திற்கும் யாரை நினச்சி உருகி வேண்டியோ அவங்க அம்சத்துலேயும் அவங்க மூலியமாக உனக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பான் அப்படின்ற வரம் தான் அது. இந்த வரத்தை பெற்ற குந்தி பொழுது விடிஞ்சதும் நேராக எழுந்து போயிட்டு சூரிய பகவானை நோக்கி அந்த மந்திரத்தை உச்சாதனம் பண்ணுறாங்க. அந்த மந்திரம் உதிச்ச அடுத்த நொடியே சூரிய பகவான் அவங்க முன்னாடி தோன்றி, என்னோடு நீ கூடி ஒரு ஆண் குழந்தை பெறுவாயாக அப்படின்னு வரம் கொடுக்குறாரு. இதை கேட்ட குந்தி தேவி அதிர்ந்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு சாதாரண பெண்மணி இல்லை, அவங்க ஒரு அரசரோட மகள். ஒரு அரசர் மகளே திருமணத்திற்கு முன்னாடி குழந்தை பெற்றா நாட்டு மக்கள் எப்படி பேசுவாங்க? தன் குலத்துக்கே அது இழுக்கா போயிடுமே அப்படின்னு சொல்லி நடுநடுங்கி போய், நான் தவறுதலாக இந்த மந்திரத்தை உச்சரிச்சிட்டேன், எனக்கு இந்த வரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. ஆனாலும் சூரிய பகவான், இல்லைம்மா, நான் உனக்கு இந்த வரத்தை ஒருவேளை கொடுக்காம நான் போயிட்டேன் அப்படின்னா உனக்கு இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்த முனிவரை நான் சபிச்சிடுவேன். அப்படி சபிச்சனா அவர் இறந்து போயிடுவார். அந்த இறப்புக்கு காரணமான நீ, உன் வம்சம் எல்லாருமே கூண்டோடு அழிஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்லவும் குந்தி தேவி நடுநடுங்கி போயிடுறாங்க. வேறு எந்த வழியுமே இல்லாமல் சூரிய பகவானால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க குந்தி தேவி. ஊராருக்கும் பழிச்சொல்லுக்கும் பயந்து அந்த குழந்தைய ஒரு பேழையில் வச்சு யமுனை நதியில் விட்டுடுறாங்க. அந்த பேழை அப்படி தள்ளாடி தள்ளாடி போய் கங்கை நதியே அடையுது. கங்கை நதியில் நீராடிக்கிட்டு இருந்த அதிரதன் அப்படின்றவரும் அவரோட மனைவி இருவரும் இந்த பேழையை பார்க்குறாங்க. அப்படி பார்த்த உடனே அந்த பேழைக்குள்ளே இருக்கிறது எனக்கு சொந்தம் அப்படின்னு உடனே சொல்லிடுறாங்க அதிரதனோட மனைவி ராதை. சரி அப்படின்னு சொல்லி பேழையை திறந்து பார்த்தா அதில் ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்குது. முகத்தை பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு பொலிவு, அத்தனை ஒரு அழகு.
உடனே அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வசுசேனன் அப்படின்னு பெயர் சூட்டி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு முனிவர் அதிரதனோட வீட்டுக்கு வராரு. இந்த குழந்தைய பார்த்துட்டு, இப்படி ஒரு ஒளி பொருந்திய குழந்தை உங்களுக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே, இது எங்கள் குழந்தை இல்லை, இந்த மாதிரி ஆற்றுல வந்தது, நாங்கள் பிள்ளை இல்லாதனால எடுத்து வளர்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட முனிவர் அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சறதுக்காக கையை நீட்டவும், தாங்கிட்ட ஏதோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி தான் தலையில் இருந்த நெத்தி சுட்டியை கழட்டி அந்த முனிவர் கையில் கொடுக்குது அந்த குழந்தை. உடனே மெய் சிலிர்த்து போன முனிவரோ, இவன் கொடுப்பதற்காகவே பிறந்தவன் அப்படின்னு சொல்லி கர்ணன்னு பெயர் சுட்டுறாரு. இப்படி தான் வசுசேனன் கர்ணனாக மாறுறாரு. இந்த பக்கம் எந்த ஒரு மனசில் சஞ்சலமோ வருத்தமோ இல்லாத நம்ம குந்தி தேவி பாண்டு மகாராஜா கூட திருமணம் ஏற்பாடு நடைபெறுது. திருமணமும் நல்லபடியாக முடியுது, சுபபோகமாக வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பாண்டு மன்னனோட போதாத காலம் ஒரு முறை காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்கக்குள்ள கிந்த முனிவர் தன் மனைவியோட மான் ரூபத்தில் கூடிக்கிட்டு இருக்கும்போது மானுன்னு நினச்சி அம்பெடுத்து எய்யவும் கிந்தமுனி காயம்பட்டு இறக்கும் தருவாயில், உன் மனையாளோடு நீ என்று கூடுகிறாயோ அன்று உனக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு சாபத்தை கொடுத்து போயிட்டு இறந்து போயிடுறாரு. இதனால் பாண்டு மகாராஜா குந்தி கூட முடியாமல் போயிடுது. ரொம்ப மனம் வருத்தப்பட்ட பாண்டு, இத்தோட பாண்டு வம்சமே அழிஞ்சு போயிடுமே அப்படின்னு சொல்லி, நீங்கள் ஏதாவது ஒரு முனிவர் கூட கூடி குழந்தைய பெற்று கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த நேரத்தில் தான் குந்தி தேவி தான் துர்வாசர் முனிவருக்கு செஞ்ச பணிவிடையால் அவர் கொடுத்த வரத்தையும் அந்த மந்திரங்களை பற்றியும் சொல்கிறாரு. உடனே அதே மாதிரி நீ குழந்தைய பெற்று கொடுன்னு சொல்லி கேட்கவும், இந்த அம்மா அப்பயாவது சொல்லியிருக்கலாம், ஏற்கனவே நான் ஒரு தடவை சோதித்து பார்த்தேங்க, அந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது, நான் ஆற்றுல விட்டேன், அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த அம்மா அதெல்லாம் சொல்லாத, நேராக யமதர்மனை நோக்கி அந்த மந்திரத்தை உச்சரித்து தர்மனையும், அடுத்தது இந்திரனை நோக்கி அந்த மந்திரத்தை உச்சரித்து அர்ஜுனனையும், அதுக்கப்புறம் வாயு பகவானை நோக்கி அந்த மந்திரத்தை மறுபடியும் உச்சரித்து பீமனையும் பெற்றெடுக்கிறாங்க. அப்போ தான் ஞாபகம் வருது, மத்திர தேசத்து மகளை மாத்திரிய மணந்தது, மீதி இருக்கிற மந்திரத்தை நீ அவளுக்கு சொல்லி கொடுமா, அவள் குழந்தை பெக்கட்டோன்னு சொல்கிறாரு பாண்டு. அதே மாதிரி குந்தியும் மாத்திரிக்கு அந்த மந்திரங்களை சொல்லி கொடுத்து அவங்க நகுலன் சகாதேவனை பெற்றெடுக்கிறாங்க. இந்த பக்கம் கர்ணன் தனக்குத்தானே குருவா நின்று வில்வித்தையை கற்றுக்க ஆரம்பித்து சிறப்பாக வில்லையவும் ஆரம்பிச்சிடுறாரு. அந்த மாதிரி ஒரு நாள் பயிற்சியின் போது பாண்டவர்களும் கௌரவர்களும் குரு துரோணாச்சாரியார்கிட்ட வில் பயிற்சி எடுக்கிறத பார்த்துட்டு தனக்கும் சொல்லிக் கொடுக்கும்படி கர்ணன் எவ்வளோ மன்றாடி கேட்கிறாரு. ஆனாலும் துரோணாச்சாரியார் தனக்கு சொல்லிக் கொடுக்க விருப்பம் இல்லை, நான் சத்திரியர்களுக்கு மட்டும், அதுவும் அரசகுமாரர்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பேன், உன்ன மாதிரி தேரோட்டி மகனுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாரு. இதனால் கோபமடைஞ்ச கர்ணன், உங்களுக்கு யார் வில் வித்தை கற்றுக் கொடுத்தார்களோ அவர்களிடமே நான் கற்று உங்களை விட பெரிய வில்லாளனாக வலம் வருவேன், அன்று உங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேராக பரசுராமரை போய் சந்திக்கிறாரு. பரசுராமரும் கர்ணனை ஏற இறங்க பார்த்துட்டு அவனோட பொலிவையும் அழகான தோற்றத்தையும் கண்டு அவரா இவன் அந்தணனாக தான் இருப்பான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாரு. ஆனால் சில கதையில் கர்ணன் தான் பொய் சொல்லி தான் அந்தணன் அப்படின்னு சொல்லி வித்தையை கற்றதாகவும் அதனால தான் பரசுராமர் சாபம் விட்டதாகவும் சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட கருத்து. மகாபாரதத்தில் எந்த இடத்துலையும் கர்ணன் பொய் சொன்னதாக சொல்லியிருக்க மாட்டாங்க.
இப்படி எல்லா கலையும் சிறப்பாக கற்றுக்கிறாரு கர்ணன். உலகத்திலேயே மிகப்பெரிய வித்தையான வில்வித்தை மற்றும் இதர வித்தைகளையும் கற்றுக்கிட்டு சிறப்பான ஒரு மாணவனாக வலம் வராரு நம்ம கர்ணன். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் பரசுராமர் அனைத்து வித்தைகளையும் கற்று முடித்து கொடுத்துட்டு கொஞ்சம் அயர்ந்து படுக்குமே அப்படின்னு சொல்லி கர்ணனோட மடியில் தலை சாய்ச்சி படுக்கிறாரு. இதனை பார்த்த கிருஷ்ணர் நேராக இந்திரங்கிட்ட போயிட்டு, உன்னோட சாயல் உன்னோட புதல்வன்னு நீ மார்த்தட்டிக்கிறியே, சிறந்த வில்லாளனா வருவான்னு அந்த அர்ஜுனனை கொல்ல ஒருத்தன் புறப்பட்டுட்டான். இப்போ நான் சொல்கிற மாதிரி நீ செய்யலைனா அர்ஜுனன் இறந்து போயிடுவான்னு சொல்கிறாரு. உடனே இந்திரன் தன்னோட மகனை காக்க கிருஷ்ணர் சொன்னபடி வண்டுவா உருவெடுத்து கர்ணனோட தொடையை தொலைச்சி வெளிவர்றாரு. ரத்தமும் பீரிட்டு அடிக்குது. அந்த ரத்தத்தில் பரசுராமர் நனையவும் எழுந்து பார்த்த பரசுராமருக்கு ஒரே ஆச்சரியம். எப்படி ஒரு அந்தணனாக இருந்துக்கிட்டு உன்னால் இவ்வளோ வலியை பொறுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, நீ சத்திரியன் தானே, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கர்ணன் எதுவுமே பதில் பேசாமல் கம்முன்னு நிற்கவும், நீ சத்திரியன்னா அப்படின்னு சொல்லி, சத்திரியனுக்கு வித்தை கற்றுக் கொடுப்பதையே பாவமாக கருதிய என்னிடம் நீ பொய்யுரைத்தாய் அப்படின்னு சொல்லி, நீ கற்றுக்கிட்ட வித்தைகளில் மிகச்சிறந்த வித்தையான பிரம்மாஸ்திரம் நீ இறக்கும் தருவாயில் உனக்கு மறந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு. உடனே பதபதச்சு போன நம்ம கர்ணன், ஐயா நான் யாருன்னு எனக்கே தெரியாது, இந்த மாதிரி நான் யமுனை நதிக்கரையில் ஒரு பெட்டியில் மிதந்து வந்தேன். அதிரதன் என்ற தேரோட்டி தான் என்னை எடுத்து வளர்த்தாரு, அவர் தான் என்னோட தந்தை. நான் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி துரோணாச்சாரியரை தான் போய் சந்தித்தேன். அவர் நான் சத்திரியன் இல்லை அப்படின்னு சொல்லி என்னை கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் என்னை சத்திரியன் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டீங்க, நான் என்னன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி தன்னோட கதையை சொல்லி ரொம்ப வருத்தப்படவும், இதை முழுசாக கேட்ட நம்ம ஆசான் ரொம்பவே மனம் வருத்தப்பட்டு கர்ணங்கிட்ட, நான் உன்னை தவறுதலாக சபிச்சிட்டேன், இருந்தாலும் அந்த என்னால் திரும்ப பெற முடியாது, அதனால் நான் உனக்கு என்ன பண்ணுறேன்னா விஜயதனுசுவை உங்ககிட்ட கொடுக்குறேன். அந்த விஜயதனுசு உன் கையில் இருக்கும் வரை யாராலையும் உன்னை ஜெயிக்க முடியாது. ஏன் கடவுளே எகுத்து வந்தாலும் உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது. உன் உயிர் பிரியாது, வெற்றி மட்டுமே என்றும் உன் வசமாகும். 14 லோகங்கள் இருக்கும் வரை உன் புகழ் வையங்கு வாழும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறாரு. வழி அனுப்பி வச்ச கர்ணன் நேராக அங்கேருந்து புறப்பட்டு நாட்டை அடைகிறாரு. இந்த பக்கம் குரு துரோணாச்சாரியார்கிட்ட எல்லா வித்தையும் கற்றுக்கிட்ட நம்ம பாண்டுவோட மைந்தர்களும் கௌரவர்களும் தங்களோட வித்தைகளை அரங்கேற்றம் பண்ண ஒரு விழாவை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அந்த விழாவில் அவங்கவுங்களோட திறமையை எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறாங்க. எல்லாருமே ஒரு சிறந்த வீரனாக அங்கே திகழ்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் அர்ஜுனை வில்லெடுத்து எய்ய ஆரம்பிக்கிறான். அவர் எய்யறதுக்கு முன்னாடியே புகழ்ந்து பேசுகிறாங்க பீஷ்மர், துரோணாச்சாரியார், அங்கே இருந்த எல்லாருமே. அப்போது துரோணாச்சாரியார் என்ன பண்ணுறாரு, அவர் வாய மூடிக்கிட்டு சும்மா இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் தான் சும்மா இருக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுறாரு, எடுத்த எடுப்பில் அர்ஜுனன் தான் வில்லாளன், அவனுக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் யாருமே இல்லை, அப்படி யாராவது இந்த கூட்டத்தில் இருந்தீங்கன்னா அர்ஜுனன் கூட மோதி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சவாலை விடுறாரு. யாருமே அர்ஜுனன் கூட போட்டி போட தயாராக இல்லை. அப்போது துரோணாச்சாரியார் என்ன பண்ணுறாரு, பீஷ்மரை பார்த்து, அர்ஜுனனே சிறந்த வில்லாளன் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனதாக முடிவெடுக்கும்போது ஒரு குரல் மட்டும், என்னோடு போட்டி போட சொல்லுங்கள், என்னை வென்ற பிறகு அறிவிங்கள்னு சொல்லப்படுது. இதை கேட்ட எல்லாருமே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறாங்க.
அர்ஜுனனும் யார் நம்மளை எதிர்த்து போட்டி போடுறதுன்னு கூட்டத்தை நோக்கி பார்க்க, அங்கே கர்ணன் கையில் வில்லோட வந்து இறங்குறார். தான் கற்றுக்கிட்ட வித்தைகள் அனைத்தையும் காட்டி அங்கிருந்த எல்லாரோட கரகோஷத்தையும் பரிசாக பெறுறாரு. என்னோடு நீ போட்டி போடு அப்படின்னு சொல்லி அழைப்பும் எடுக்கிறாரு கர்ணன். அப்போது துரோணாச்சாரியார் குறுக்கிட்டு, நீ ஒரு சத்திரியனா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ எந்த நாட்டுக்கு அரசன், உன்னோட குலம் கோத்திரம் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ போட்டிக்கு தயாராகுன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே கர்ணன் கூனி குறுகி போயிடுறான். தான் அதிரதனோட மகன் அப்படின்னு சொல்லவும், பீஷ்மரோட தேர்வட்டியா, ஒரு தேர்வட்டியோட மகன் போய் ஒரு சத்திரியன்கிட்ட, அதுவும் வருங்கால மன்னர்கிட்ட போட்டி போடுறதா அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமாக பேசிடுறாரு. அந்த மாதிரி நேரத்தில் கூட சூரிய பகவான் கர்ணனுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யலை, தான் தான் அப்பான்னு வந்து சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தா ஒருவேளை கதையோட போக்கே மாறி போயிருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம துரியோதனை என்ட்ரி கொடுக்குறாரு. துரியோதனை எடுத்த எடுப்புலேயே பிறப்பை கொண்டு வீரத்தை கணக்கிடும் நீங்கள் எல்லாம் ஒரு குருவா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. கற்புடைய பெண்டிர், சிறந்த கற்றோர், மாபெரும் வீரன், வள்ளல் கொடையாளி, மாமன்னன், தவமுனி, இவங்ககிட்டலாம் ஜாதி கேட்குறது ஒரு கேவலமான செயல்யா. இதை ஒரு சாதாரண மனுஷன் பண்ணாலே தப்பு. நீங்கள் ஒரு ஆசான், ஒரு குருவாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி போய் எந்த ஜாதி, நீ வந்து இந்த ஜாதி கூட தான் சண்டை போடணும்னு சொல்கிறியே, உனக்கு அசிங்கமாக இல்லையான்ற மாதிரி ரொம்பவே இவரும் கோவப்பட்டு பேசவும், அதெல்லாம் முடியாது, ஒரு அரசன் வந்து இன்னொரு அரசன்கிட்ட தான் சண்டை போட முடியும்னு அவர் சொல்கிறாரு. ஓ அப்படியா, அப்போது நான் என்ன சொல்கிறேன், என்னோட ஆட்சிக்கு உட்பட்ட அங்க தேசத்தை கர்ணன்கிட்ட கொடுக்குறேன். இன்னையிலேருந்து கர்ணன் அங்க தேசத்தின் அரசன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பும் செஞ்சு அங்கேயே மணிமூட்டு விழாவும் ரொம்ப சிறப்பாக நடக்குது. மணிமுடி சூடிய உடனே கர்ணன் அர்ஜுனனை சண்டைக்கு கூப்பிடுறாரு. அப்படி எல்லா இடத்துலையும் நிராகரிக்கப்பட்ட கர்ணன் முறையாக மனுஷனாக மதித்தவர் தான் துரியோதனன். துரியோதனோட அன்பை பார்த்து மெய் செலுத்து போன கர்ணன், இனி உன் நிழலாக நான் இருப்பேன், என் உயிர் போகும் வரை உனக்காகவே வாழ்வேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் செஞ்சிடுறாரு. துரியோதனனையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. சில தற்குறிங்க என்ன சொல்லுவாங்க, துரியோதனன் வந்து அர்ஜுனன் கூட சண்டை போடணும் அப்படின்றதுக்காக தான் தன்னோட சேர்த்துக்கிட்டதாக சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மகாபாரதத்தில் அந்த மாதிரி ஒரு வரியை கூட நீங்கள் வந்து பார்க்க முடியாது. துரியோதனன் கர்ண நட்பு வந்து மழை தண்ணி எந்த அளவுக்கு ஒரு சுத்தமானதோ அந்த அளவுக்கு ஒரு புனிதமானது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பிற்காலத்தில் கர்ணனும் துரியோதனன் மனைவியும் பகடை விளையாடும்போது கர்ணன் ஜெயிக்கிற தருவாயிதில் இருக்கார். அப்போது துரியோதனன் அங்கே உள்ளே வர்றதை பார்த்துட்டு கணவர் முன்னாடி உட்காரக்கூடாதே அப்படின்னு சொல்லி எழுந்திருக்கிறாங்க. எங்கே விளையாடாமல் பாதி விளையாட்டில் என்னை விட்டுட்டு போகிற, நீ தோத்துருவன் பயமா அப்படின்னு கையை பிடிக்கவும் தவறுதலாக இடுப்பில் இருந்த மணியை அவர் தொட்டு அது அருந்துடுது. உடனே துரியோதனன், ஏன் எல்லாருக்கும் கையெல்லாம் நடுங்குது, நீங்கள் வந்து விளையாட்டை கண்டினியூ பண்ணுங்கள், நான் வந்து கீழே விழுந்த முத்துக்களை எடுத்து கோர்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அதை ஒரு வரியில் ரொம்ப அருமையாக சொல்லுவார். சிதறிய முத்துக்களை நான் எடுக்கவா கோர்க்கவான்னு. ஒரு ஊசியில் நூலை கோக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு நிதானமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு நிதானமாக இருந்தால் மட்டும்தான் ஊசியில் நூலை கோக்க முடியும். அதனால் உங்களோட அண்ணன் தங்கை உறவுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, நான் வந்து பதட்டம் இல்லாமல் தான் இருக்கேன், நீங்கள் பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவார். அப்படி ஒரு புனிதமான நட்பு தான் ரெண்டு பேருக்கும்.
சரி, இப்போ நம்ம கதைக்கே வருவோம். அதோட பாரத போரும் துவங்க ஆரம்பிக்குது. பகடை விளையாட்டில் பாண்டவர்கள் வனவாசம் போய் அதுக்கப்புறம் அஞ்ஞானவாசத்தை முடிச்சுட்டு இங்கே நாட்டுக்கு வந்து துரியோதனை சொன்ன சொல் தவறாமல் ஊசி முனை இடம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லவும் போர் துவங்குது. போரை அடுத்த பதிவில் பார்ப்போம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.